இந்த 2 ராசிக்கார பெண்களின் வாழ்க்கையில் 2026இல் குழந்தை பாக்கியம் தடை முழுக்க முடிகிற மாதம் வருகிறது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் தோழிகளே. 2026இல் குழந்தை பாக்கியம் தடை நீங்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய 2 ராசிக்கார பெண்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதத்தில் லைஃப் சேஞ்சிங் பீரியடானது உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலுமே கண்டிப்பாக பாருங்கள், இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய மாதமாக வந்து இருக்கக்கூடியும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கும்போது சில பர்டிகுலர் மந்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்காக கிடைக்கக்கூடிய மாதத்தை நம்ம சரியாக முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதத்தில் நம்ம குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக அதற்கான பலன் நம்மளுக்கு இரட்டிப்பு மடங்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். முதல் ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருந்தே தடை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய அதிகப்படியான ராசிக்கான பெண்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசிக்கார பெண்கள் வந்து அதிகமாக வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க. கடந்த ஒரு வருஷமாகவே அவங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டாக இருக்கட்டும், மென்டல் ப்ரெஷராக இருக்கட்டும், அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய குழந்தை பேருக்கான அந்த ஒரு கோல்டன் பீரியடை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஆக்கிடுச்சுன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளங்கள் லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தை பேர் சம்மந்தமாக. ஆனால் வரக்கூடிய 2026இல் பிப்ரவரி மாதம், ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதம், இந்த 3 கோல்டன் பீரியடும், இந்த 3 மாதங்களும் அவங்களுடைய கன்சீவ் ஆகிறதுக்கான அதிகப்படியான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த 3 மாதங்களும் பிப்ரவரி, ஏப்ரல் மற்றும் ஜூன் வந்து குறிப்பாக ரிஷப ராசிக்கார பெண்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்கும். மறுபடியும் இது ஹெல்த்து மற்றும் ஹார்மோனல் எல்லா விஷயமும் சேர்ந்து தான் உங்களுடைய மனசும் சேர்ந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த 3 மாதத்தில் உங்களுடைய குழந்தை பேருக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இந்த ரிஷப ராசிக்கார பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை வந்து உங்களுக்கு குறைய போகுது. என்னென்ன தடை உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்காக இருந்துட்டு இருந்தோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. அதுக்கப்புறம் கருப்பைக்கான எனர்ஜி ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்னாலேயும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் வைத்தியங்கள், நீங்கள் வேறு ஏதாச்சும் உணவு முறைகள் மாற்றி இருந்தீங்கன்னா அதனால் உங்களுடைய கருப்பை ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து பலமாக போகுது. அதுலேயும் குறிப்பாக ஹார்மோன் விஷயங்கள், அதனால் உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கும் இந்த பர்டிகுலர் மாதங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் ப்ரெக்னன்சிக்காக காத்துட்ருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெண்கள் இந்த பீரியடை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சின்ன சின்ன சிம்டம்ஸ் கூட உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். என்னென்னா அதிகப்படியான டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் மூட் ஸ்விங்ஸ், அதாவது சின்ன சின்ன நல்லா இருந்துட்டுருப்பீங்க, திடீர்னு கோவப்படுவீங்க, திடீர்னு வந்து அழுக வரும், திடீர்னு வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிக்னலாக வந்து இருக்கும். உங்களுடைய குழந்தை பேர் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது நல்ல சின்ன சின்ன சிம்டம்ஸ் கூட நல்ல யூனிக்காக நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து மாற்றிக்க முடியும் ரிஷப ராசிக்கார பெண்கள். அடுத்தது 2வது ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா, கடக ராசிக்கார பெண்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 7லேருந்து ஒரு 10 மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப எமோஷனல் சைடில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்து இவங்க சைடில் வந்து இருந்தது. ஸ்ட்ரெஸ் இவர்களுக்கே தெரியாமல் இவங்களோட உடம்பு முழுக்க வந்து அவ்வளோ வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஸோ கண்டிப்பாக கடக ராசிக்கார பெண்கள், ஆனால் உங்களுக்கு வந்து 2026இல் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே குட் நியூஸ் வந்து வர ஆரம்பிக்க போகுது. என்னென்ன மாதம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் முழுக்க நீங்கி குழந்தை பேருக்கான அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம், மார்ச், மே, இந்த 3 மாதங்களும் உங்களுடைய குழந்தை பேருக்கான பாசிட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது. இந்த 3 மாதம் இந்த ராசிக்கு ஃபர்டிலிட்டிக்கான அந்த விண்டோ ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. இதுவே பாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்கான விஷயங்கள் நிறைய வந்து கொடுக்க போகுது. அதாவது உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு
இருக்கக்கூடிய மெடிக்கல் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுடைய உடம்பு நல்லாவே வந்து ரியாக்ட் பண்ணும், நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக வந்து இந்த 3 மாதம் வந்து இருக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசி பெண்கள் கண்டிப்பாக இந்த 3 மாதத்தை வந்து தவற விடாதீங்க. ஜனவரி மாதம், மார்ச் மாதம், மே மாதம் உங்களுக்கு 2026 உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கான நல்ல நேரம் படி இந்த 3 மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ராசி சொல்லிட்டேனே, ராசி தான் நான் வந்து 2 ராசியும் சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்க போகுதுன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. இந்த ஒரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் ப்ரெக்னன்சிக்காக காத்துட்ருக்கீங்களோ அவங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலையை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் வந்து பண்ணணும். அதாவது இந்த டிசம்பர் மாதத்தில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் விஷயத்தை வந்து கொண்டு வரணும்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய உடம்பும் சரி, உங்களுடைய மனசும் சரி, உங்களோட சுற்றுச்சூழலும் சரி உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி வர்றதுக்கு நம்மளுடைய உடம்புக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும். உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் முதல்ல வந்து உதவி பண்ணிக்கணும். என்னென்ன விஷயம் செய்யணும்னா, இந்த ஒரு 4 விஷயத்தை நீங்கள் ஒரு ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 10 நிமிஷம் வந்து சன்லைட்டில் வந்து சூரிய ஒளியில் வந்து இருக்க பாருங்கள். விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி உங்களுடைய நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், நல்ல சூடான தண்ணீரை வந்து நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லா இதுக்குமே வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது உங்களுக்கு பாடி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஹார்மோனல் பேலன்ஸுக்கும் வந்து இந்த 4 விஷயமும் வந்து உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை தவற விடாதீங்க. அது கூட இன்னொரு சின்ன விஷயம், நீங்கள் வந்து இந்த 2 ராசிக்கார பெண்களுக்குமே வந்து கண்டிப்பாக அந்த மாதத்தை வந்து சொல்லிட்டேன். அது கூட நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதை நீங்கள் வந்து தவற விடாதீங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட்டு, என்னதான் நம்மளுக்கு நேரங்கள் சரியாக இருந்தாலுமே நம்ம சாமி கும்பிடக்கூடிய நம்மளுடைய தெய்வங்களோட அருளும் இருந்தால் தான் நம்மளுக்கு முழு பலனுமே வந்து கிடைக்கும். அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாதமும் வந்து இந்த மாதமாக வந்து நான் சொல்லி இந்த பர்டிகுலர் மாதங்கள் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பர்டிகுலர் மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடோ அப்படி இல்லாட்டி கூட தினமும் காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட வீட்டிலேருந்தே வந்து மனசார வந்து வேண்டிக்குங்க. எனக்கு கண்டிப்பாக வந்து 2026 எனக்கு குழந்தை பேரானது வந்து கிடைக்கணும். எங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக மழலை செல்வமானது, மழலையோட சத்தமும் சரி, மழலையோட அந்த விளையாட்டு விஷயமும் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கிடைக்கணும். அம்மான்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் சீக்கிரமாக நான் வந்து கேட்கணுன்றதையும் மனசார சொல்லி வேண்டிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு தானங்களும் நிறைய செய்யுங்க. உங்களால் என்ன தானம் வந்து செய்ய முடியுமோ அந்த அந்த வகையான தானத்தை வந்து உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேர் செய்யுங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் வந்து செய்யுங்க. ஏன்னா நம்மளுடைய பூஜைகள், நம்மளுடைய பரிகாரங்கள், நம்மளுடைய தானங்கள் எல்லாமே நமக்கான தடையை வந்து நீக்கும். அதுவும் இந்த பர்டிகுலர் மாதங்கள் வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய தடைகள்லாம் நீங்கக்கூடிய மாதம் தான். ஸோ அது கூட இன்னும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் சீக்கிரமாகவே வந்து கிடைக்கும். ஓகே தோழிகளே, மறுபடியும் உங்களுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. மறுபடியும் பார்க்கலாம்.